கரத்தை ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, இந்த காலவேளையில் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த 2 நாட்களாக எங்களோடு பேசினீங்கப்பா. தொடக்க ஜெபத்தில், ஆராதனைகளில், ஆண்டவரே வேத வசனத்தில், நாடகத்தின் மூலமாக பல வழிகளில் நீங்கள் எங்களோடு பேசினீங்கப்பா. அந்த கடைசி நேரம் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த இடம் முழுக்க உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், தேவையற்ற நிர்விசாரங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த எல்லையை விட்டு விலகி போவதாக. ராஜா, பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. உடைய வார்த்தையை கேட்க தெய்வம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் உங்க பாதத்தில் படைக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்பா. எதை உடைச்சி போட்டாலும், நான் கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரியே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? நல்ல வருவீங்க. சொல்லுங்க பாப்பா. எதை உடைச்சி போட்டாலும் திரும்ப தரக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எதை உடைச்சி போட்டாலும், எதை இழந்து போனாலும் திரும்ப தரப்போகிறார். இந்த கேம்பை விட்டு வெளியே போகும்போது பெற்றுக்கொண்டு போக போறோம். ஆமென். சொன்னவர்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, சொல்லாதவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து போலாம். வேதாகம் வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துப்போமா? எல்லாரும் எடுத்துப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். 50வது வசனம், 51, 52 வாசிப்போம். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்தி கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். ஆமா, இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். என்னை மட்டும் பார்த்தா போதும். நான் இனி பைபிள் சொல்லும் போது மட்டும் பைபிளை பார்த்தா போதும். இனி நான் ரொம்ப வசனத்தை சொல்ல மாட்டேன். என்னை பாருங்க பாப்போம், நான் சீக்கிரமா முடிச்சிடறேன். இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் மாத்திரம் ஒரு துப்பட்டியை போர்த்து கொண்டு அவருக்கு பின்பதாக சென்றான். அவன் பக்கத்தில் வந்து அவனுடைய துப்பட்டியை உரிந்த பட்சத்தில் அவன் அந்த துப்பட்டியை, பெட்ஷீட்டை விட்டுட்டு நிர்வாணமாய் அவரை விட்டு விலகி ஓடி போக ஆரம்பித்தானா. கவனிங்க பார்ப்போம். பைபிள் மட்டும்தான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்று சொல்லக்கூடியது. ஆமென். ஆமா, எந்த இடத்துல தாவீது எந்த இடத்துல தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலை கெடுத்தான்னு சொல்லுதோ அதே இடத்துல தான் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நிறைய நேரத்தில் பைபிள் மட்டும்தான் உண்மையை பேசக்கூடியது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வேத பகுதி இப்படியாக சொல்கிறது. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒருவன் மாத்திரம் அவருக்கு பின்பதாக ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு போக ஆரம்பித்தான். அவனையும் பிடிச்சு அவனுடைய வஸ்திரத்தை உரிய ஆரம்பித்தார்களாம். அந்த போர்வையை விட்டு அவன் நிர்வாணமாக ஓட ஆரம்பித்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத பிரசங்கத்தை நாங்க பண்ண போறது கிடையாது. ஆமென். சாகர வரைக்கும் எங்க தலையெழுத்து இந்த பைபிள் தான். அல்லேலூயா. சாகர வரைக்கும் உங்க தலையெழுத்து எங்க பிரசங்கம் தான். இது பரலோகம் போட்ட முடிச்சு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. அதனால உங்களுக்கு தெரியாததை நான் பேச போறது கிடையாது. நம்ம தெரிந்த, அறிந்த, புரிந்த, பழக்கப்பட்ட, கேட்ட அதே பிரசங்கத்தை தான் இன்னைக்கு நானும் பேச போறேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வாலிபன் யார். இவன் யாரும் இல்லை. இந்த மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின ஜான் மார்க் தான் இந்த வாலிபன். கவனிங்க பாப்போம். இந்த வாலிபனை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிய நினைக்கிறேன். நான் மீண்டும் சொல்லி முடிக்கிறேன். அவங்க அப்பா வந்து ஒரு கிரேக்கன், அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய யூத நல்ல பக்தி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர். இருவரும் திருமணம் பண்ணி கொண்டாங்க. அவங்க அப்பா ரோமர் ஹையர் ஆபீசரா, ஒரு கவர்னரா பாருங்க, சிரேனே அப்படிங்கிற பட்டணத்தில் கவர்னரா இருக்க ஆரம்பித்தார். அவர் கிரேக்கன், ரோமர் ஆபீஸ்ல பெரிய கவர்னரா இருக்க ஆரம்பித்தார். அம்மா யூத ஸ்திரீ, எல்லாரும் அந்த இடத்துல இருந்தாங்க. பெரிய கோட்டீஸ்வரன். பணத்துக்கோ வசதிக்கோ வாய்ப்புக்கோ எந்த குறைச்சலும் கிடையாது. நல்ல இடத்துல படிக்க வைக்க ஆரம்பித்தான். ரோம சாம்ராஜ்யமே முழு சப்போர்ட் அந்த தம்பிக்கு செய்ய ஆரம்பித்தது. அப்படி நல்ல இடத்துல வளர ஆரம்பித்தான். அவங்க அப்பா பெரிய கவர்னர். பாருங்க, கானா ஒரு கல்யாணம் நடந்தது பேர். அந்த ஊர்ல இவங்களுக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கு. எருசலேம் வீதியில ஒரு பெரிய பங்களா இருக்கு. ஒரு பெரிய கோட்டீஸ்வரன், ஏகப்பட்ட வீடு இருக்கு. அவங்க அப்பா ரோமர் ஹையர் ஆபீசரா இருந்து
கொஞ்ச காலத்துல மரித்த உடனே பாருங்க, அலெக்சாண்ட்ரியா வட ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு பட்டணத்தை விட்டுட்டு, சிரேன் அப்படிங்கிற பட்டணத்தை விட்டுட்டு நேரா எருசலேமுக்கு வந்துட்டான். இப்ப எருசலேம்ல தாயினுடைய அரவணைப்புல இவன் வளர ஆரம்பித்தான். பணத்துக்கு குறை கிடையாது, வசதி வாய்ப்புகளுக்கு குறை கிடையாது, செல்வ சீமானா இருக்க ஆரம்பித்தான். தேவைகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பித்தது. அப்பேற்பட்ட நல்ல நிலைமையில வர ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்துனுடைய ராபோஜனமும் இவனுடைய வீட்டில் நடந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. கவனிங்க, மேல் வீட்டாரையும் இவனுடைய வீடாக இருக்க ஆரம்பித்தது. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது பாருங்க, தேவதூதன் வந்து பேதுரை வெளியே கொண்டு வராருல்ல, கொண்டு வரும்பொழுது சீச்சர்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ண வீடு அப்போஸ்தலர் 12:12 சொல்லுது, இவன் வீடாதான் இருக்க ஆரம்பித்தது. அப்ப இவங்க வீடு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது. அப்பேற்பட்ட செல்வ சீமானா இருக்க ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தான். 3.5 ஆண்டுகள் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தான். அவருடைய கடைசி ராபோஜனம் இவன் வீட்டு மாடி மேல தான் நடக்க ஆரம்பித்தது. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், இவன் வீட்டு மாடி மேல ராபோஜனம் நடக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இயேசுவினுடைய முகம் வேற மாதிரி மாறுது. 12 சீஷர்கள் வந்திருக்கிறாங்க. ராபோஜனம் எல்லாம் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கு. இயேசு தன் வஸ்திரத்தை கலட்டி ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு ஒரு பேஷனை கையில் எடுத்துட்டு அந்த பேஷன் முழுக்க தண்ணி எடுத்துட்டு போய் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களை காலை கழுவுறான். இவன் அந்த ராபோஜன பந்திக்கு இந்த ஜான் மார்க் நிறைய காரியத்தை செஞ்சிருக்கலாம், உதவி செஞ்சிருக்கலாம். பாருங்க, அந்த தரை விரிப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம், சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம், என்னென்ன தேவை அத்தனையும் பண்ணிருக்கலாம். இதுவரைக்கும் இவன் பார்த்த இயேசு வேற, இப்ப இவன் பார்க்கிற இயேசு வேற. இதுவரைக்கும் இவன் பார்த்த இயேசு குருடனுடைய கண்களை திறந்தார், செவிடனுடைய செவிகளை திறந்தார், முடவர்களை நடக்க செய்தார், ஊமையர்களை பேச செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். எங்கெங்கெல்லாம் திரளான கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறார் அர்த்தம். எங்கெல்லாம் ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருக்கோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறார் அர்த்தம். எந்த இடத்துல ஜனங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வருகிறார்களோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறார் அர்த்தம். இதுவரைக்கும் இவன் பார்த்த இயேசு வேற, இந்த ராபோஜனத்தில் இப்ப இவன் பார்க்கிற இயேசு வேற. அவருடைய முகம் எல்லாம் வேற மாதிரி மாறுது. எப்பவுமே தேவ பிரசன்னத்தோடு இருந்தவர் இப்போ கொஞ்சம் வேதனையோட தன் வஸ்திரத்தை கலட்டிட்டு ஒரு வேலைக்காரனை போல இடுப்புல துண்டை எடுத்து கட்டிட்டு வரார். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு செல்வ சீமான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வீட்டில் இருக்கிற அடிமைகளிலேயே கடைசி அடிமை. ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த கடைசி அடிமை போய் அந்த விருந்தாளியோட செருப்பை கழட்டுவான். அடுத்த அடிமை தன் கையில் வச்சிருக்கிற தண்ணியை கொண்டு போய் அவன் கால்களை கழுவ ஆரம்பிப்பான். அடிமையினுடைய கடைசி செகண்ட் கேட்டகரியில இப்ப இயேசு வந்துட்டா. அவர் இதை செய்ய வேண்டியவர் கிடையாது. குருடனை தொட்டு சுகமாக்கினவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், செத்து போன பாடையை தொட்டு மரணத்தை ஜீவனாய் மாற்றினவர். அப்பேற்பட்டவர் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கலட்டி வச்சுட்டு ஒரு துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு பேஷனை கையில் எடுத்துட்டு போய் சீஷர்களுடைய பாதங்களை கழுவ போறா. இவனுக்கு இது புரியாத புதிரா இருக்கு. அவர் நடந்த அற்புதம், பேசின அற்புதம், எச்ச துப்புன அற்புதம், பிச்சை அற்புதம், அவர் எதை செஞ்சாலும் அற்புதம். அப்பேற்பட்ட அற்புத மூர்த்தி பாருங்க, சாதாரண அடிமையினுடைய ரூபம் போல மாறி இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு எல்லாருடைய காலையும் கழுவ போறா. நீங்க யோவான் 13, 14, 15, 16, 17 வாசிக்க வேண்டாம். இந்த 5 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை விட்டு பிரியும் போது கடைசி அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவானோ அந்த மாதிரி ஆண்டவர் பேசியிருப்பார். ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டு பிரியும் போது அந்த தாய்க்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் போல ஆண்டவர் பேசியிருப்பார். ஒரு நண்பன் தன் சிநேகிதனை விட்டு பிரியும் போது என்ன பேசணுமோ அதை பேசியிருப்பார். அந்த 5 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு உத்தரவாதத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தன் மரணத்திற்கு பிரவேசிக்கும் போது அவன் வாழ்க்கையில் என்ன சம்பவமோ அது நடக்கும். நீங்க தனியா உட்கார்ந்து படிச்சீங்கன்னா அந்த 5 அதிகாரத்தை அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிப்போம். அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏசு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பேஷனை கொண்டு போய் எல்லாருடைய காலையும் கழுவுறா. பேதுருக்கிட்ட போனோடனே பேதுரு சொல்றான், ஆண்டவரே தயவு செஞ்சு என் காலெல்லாம் நீங்க கழுவாதீங்க ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றான், நான் கழுவலாம் உனக்கு பங்கு கிடையாது. பாருங்க சொல்றான், என்னை முழுசா கழுவுங்கிறான். ஒன்று போனா ஓவர் பரிசுத்தம், அப்படி இல்லைன்னா பிரகாரத்தை பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற சாணி, குடலு, குண்டிக்காய், தோல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒன்று போனால் அப்படியே ஃபோர்ஸாக போயிருது. பாருங்க, யூத் மீட்டிங்கில் ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க. பிசாசு என்ன பண்ணுவானா, ஜபம் பண்ணுறான் ஜபம் பண்ணுறான் ஜபம் பண்ணுறான்னு ஜபம் 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 ஜபன்னு தட்டி தள்ளிடுவானா. அபிஷேகம் 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 அப்படியே குதிச்சுட்டு போய் கருப்பாயிடுவோமா. ஐயோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆராதனை 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 ஆராதனைன்னு போய் ஆராதனை அவ்வளோதான் முடிஞ்சது. ஆமா, பரிசுத்தம் 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 பரிசுத்தம்னு போய் பின்னாடி இருக்கிற குடல், குண்டிக்காய், தோல். அல்லேலூயா.
நான் பேசுறது புரியாத மாதிரியே இருக்கீங்க. இப்ப நான் என்னவோ இந்தியில பேசுற மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய நேரத்துல பாருங்க, ஒருதலை பட்சமா சமநிலை கோட்பாடு கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சரிஞ்சு போயிடும். சமநிலை கோட்பாடு மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சரிவது சத்தியம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, இப்ப பாருங்க பாப்போம், பேதுரு சொல்றான் என்ன முழுசா கழுவுங்க அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றார் முழுகினவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, கிளம்பு அப்படின்ட்டா. ஒவ்வொருத்தங்கிட்டையா போறார். காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸ் அங்க இருக்கிறான், அவன் காலையும் கழுவுறார், அப்பத்தை எடுத்து பிக்கிறார். இவர் இதுவரைக்கும் பேசினது கிடையாது. இப்படி ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க. ஒரு கனத்த இருதயத்தோட 3 வருஷம் கூட இருந்தாயா, அவரோட படுத்தாயா, அவரோட தூங்கினாயா, அவரோட சாப்பிட்டாயா, அவர் இருக்கிற தெம்புல என்னென்னமோ பேசிட்டான். இப்ப அத்தனை பேரையும் பார்த்து சொல்றார், நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க. சீஷர்களுடைய இருதயமே ஒரு மாதிரி மாறுது. அடுத்தது சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான். ஒருத்தன் தான் குதிகால தூக்கிட்டான் அப்படிங்கிறா. பாருங்க, அவன் பெறவாம இருந்தாலே நல்லா இருக்குங்கிறா. அவனை குறிச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறா. எல்லாம் கேட்கிறான், நானா 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 நானான்னு கேட்கிறான். அப்படியே சைக்கிள் கேப்ல யூதாஸ் காரியத்தையும் கேட்கிறான், நானா. ஆண்டவர் சொல்றார், யாருக்கும் தெரியாம நீதான். ஆண்டவர் மட்டும் யூதாஸ் காரியத்தை தான் காட்டி கெடுக்க போறான்னு சொல்லி இருந்தான்னு வச்சுக்க, பேதுரு வச்சிருக்கிற பட்டயத்தாலே வகுந்து எடுத்துட்டு இருப்பான். அல்லேலூயா. அப்பவே போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அவன் அவ்வளவு செய்வான்னு தெரிஞ்சும் யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்கல. நம்ம மனசாட்சி தொட்டு பேசுவோமே, நம்ம செஞ்ச தப்பு மட்டும் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பா அம்மா ஏத்துக்கின்னு இருப்பாங்க, சோத்திலே விஷம் கலந்து கொண்டு இருப்பாங்க. நம்ம செஞ்ச தப்பு மட்டும் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிற நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருந்து அவன் ஃப்ரெண்டா இருந்திருப்பான், கொன்னு போட்டுட்டு இருப்பான். நம்ம செஞ்ச தப்பு மட்டும் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஏத்திருப்பாங்க. ஆனா பியூட்டி என்ன தெரியுமா, சாலமோனை பார்த்து தாவீது சொல்லுவான், டேய் நீ போய் உட்கார போற இந்த ராஜ்யபாரம், சிங்காசனம் என்னுடையது, ஸ்தானம் என்னுடையது, சிங்காசனம் அவருடையது. அதனால நீ போய் உட்கார போற இடத்தை குறித்து ஞானமாறு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறார். நான் என்ன திங்க் பண்றேனோ அது அவருக்கு முன்னாடி படமா போகும். நீ நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமான ஆள் கிடையாதுரா, அவர் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சாலமோனை பார்த்து தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுவான். நம்ம செஞ்ச தப்பு மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருந்தா, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளை எப்பயே தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம செஞ்ச தப்பை எல்லாத்தையும் தெரிஞ்சோம், இந்த பையன் நாளைக்கு மாறிடுவான், இந்த பொண்ணு நாளைக்கு மாறிடும், என் மகன் நாளைக்கு மாறிடுவான்னு யாருக்கிட்டையும் போட்டு கொடுக்காம இருக்கார். இதுக்குவே வாழ்நாள் முழுக்க நன்றியா இருக்கலாம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். எல்லாருடைய காலையும் கழுவுறா, எல்லாருக்கிட்டையும் பேசுறா, அப்பத்தை பிச்சு கொடுக்கறா, யூதாஸ் காரியத்துக்கிட்ட அதை கொடுக்கறா. அவன் வாங்கி சாப்பிட்டோன்னே, வாங்கின உடனே ஆண்டவர் சொல்றா, செய்யத்தை போய் சீக்கிரமா செய். எல்லாம் நினைச்சாங்களாம் பண முடிப்பு அவங்ககிட்ட இருந்ததுனால அவன் ஏதோ ஒன்று பண்ண போறான்னு நினைச்சிட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். இப்ப இயேசு மேல் வீட்டு அறையை விட்டு கெஸ்தமனை தோட்டத்துக்கு நடந்து போறா. நைட்டு 12 மணி போல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கனத்த இருள், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறான். இந்த 12 சீஷர்களுடைய நடை மட்டும்தான் இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு கெஸ்தமனை தோட்டத்துக்கு போயிட்டா. பாருங்க, இயேசுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் மட்டும்தான் போனான். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய செய்கைகள் எல்லாம் விகற்பமா இருந்தபடினாலே இந்த யோவானும் இயேசுவுக்கு தெரியாம பாருங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு ஆண்டவருக்கு பின்னாடி அப்படியே போக ஆரம்பித்தான். கெஸ்தமனே தோட்டத்துக்கு போயிட்டாங்க. 8 பேர் வாசப்படியில தூங்குறான், 3 பேர் உள்ள போய் தூங்கிட்டு இருக்கிறான். இயேசு மட்டும் அங்க சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்றா. பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறா. ஒரு பெரிய திரளான கூட்டம் தீப்பந்தத்தையும் தடியையும் கம்பையும் எடுத்துட்டு எல்லாரும் வாரா. எல்லாம் தோட்டத்துக்குள்ள வந்த உடனே அத்தனை பேருக்கு தெரியாம இவன் மட்டும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் வந்து இயேசுவை பிடிக்க வரான். பிடிக்க வந்த உடனே சீஷர்கள் எல்லாரும் விலகி போயிட்டான். சீஷர்கள் எல்லாரும் விலகி போயிட்டு இயேசுவை பிடிச்சு அடிச்சு கூட்டிட்டு போகும்போது தான் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்களாம். ஆனா இவன் மட்டும் இயேசுவுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தான். ஒரு சின்ன வயசு, சரித்திர ஆசிரியர் இப்படி சொல்றாங்க, 17 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ளதான் இருக்குமா அவன் வயசு. பாருங்க, ஒரு ஈகர், அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், இவருக்கு பின்னாடி போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எத்தனை பேர் போனாலும் நாம விடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான். கம்யூனியன்ல ஆண்டவர் பேசத்தெல்லாம் கேட்டுட்டு இத்தனை பேர் ஓடி போனாலும் நம்ம போக கூடாதுன்னு நினைச்சிருப்பான். அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருப்பான். நல்ல நோக்கம், நல்ல திட்டம், நல்ல தரிசனம், ஆண்டவருக்கு பின்னாடி அப்படியே வர ஆரம்பித்தான். பாருங்க, எல்லாரும் ஓடி போனார்களா. இப்ப இயேசு அடிச்சிருப்பான், சங்கிலியை போட்டு கட்டிருப்பான், எட்டி உதைச்சிருப்பான், கீழே விழுந்திருப்பான்.
வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு இருப்பா. அடி மேல அடி வர இவனுக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. பின்னாடி போயிட்டே இருந்தான் பாருங்க. தோட்டத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த மெயின் ரோட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் போயிட்டாங்க. இவன் மட்டும் ஏன் பின்னாடி வாரான்னு இவன் பக்கத்துல ஒரு போர் வீரன் உடையாந்து வேகமா வந்து அவன் பெட்ஷீட்டை இழுத்த உடனே ஏச்சுவும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு நிர்வாணமா ஓட ஆரம்பிச்சிட்டான். எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம். அவருக்கு பின்னாடி போனான். 12 பேருக்கு இல்லாத ஒரு பெரிய தாக்கமும் ஏக்கமும் அவனுக்குள்ளாக இருக்க ஆரம்பித்தது. போக ஆரம்பித்தான். 3 நாள் கழிச்சு இயேசு சிலுவையில் அறையப்பட்டுட்டார். 3 நாள் கழிச்சு இயேசு உயிரோடு எழும்ப ஆரம்பிச்சிட்டார். உயிரோடு எழும்பின உடனே சீஷர்களுக்கு தரிசனமானார். மேல் வீட்டு அறைக்கு வாரார். பாருங்க, இயேசுவை பார்க்க ஆரம்பித்தான். நல்ல எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். இது ஒரு பக்கம் இப்படி நடக்க, பர்னபாஸ் இருக்கிறார்ல, மார்க்கோடைய மாமா. மார்க்குக்கு மட்டும்தான் 2 பேர், ஜான் மார்க். கவனிங்க, ஜான் வந்து அவங்க தாய் யூத பேர், மார்க் வந்து கிரேக்க பேர். பாருங்க, அவங்க அப்பா வச்ச பேர் மார்க். இவனுக்கு மட்டும்தான் ஜான் மார்க்னு 2 பேர். இந்த 2 பேரும் எந்த மார்க்னு வந்தாலும் ஜான் வந்தாலும் 2 ஜான் மார்க், ரெண்டுமே இவன் ஒரு ஆளு தான். இப்ப கவனிங்க பார்ப்போம். இப்ப மேல் வீட்டு அறையில வரான். பர்னபாஸ் வந்து மார்க்கோட தாய் மாமா. அப்பேற்பட்ட சீப்ரு தீவுக்கு சொந்தக்காரன், ஒரு பெரிய கோட்டீஸ்வரன். அவன் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பர்னபாஸோட மார்க் சேர்ந்துக்கிறான். நான் அப்படியே சுருக்கமா முடிச்சிடறேன். மார்க்கோடு சேர்ந்துட்டு பாருங்க, பர்னபாவும் மார்க்கும் போய் பவுலோடு சேர்ந்து பவுலோட ஊழியத்துக்கு போறான். முதல் மிஷனரி பிரயாணம் போக ஆரம்பித்தான். நல்ல தரிசனம், நல்ல திட்டம், நல்ல நோக்கம். ஒரு காலத்துல விட்டுட்டு போயிட்டான், திரும்ப வந்துட்டான். வந்து பின்பற்ற ஆரம்பித்தான். போனான் பாருங்க. போய் கொஞ்ச தூரம் பம்பிலியா பட்டணம் வரைக்கும் வந்த உடனே ஒரு பெரிய பிரச்சனை வந்த உடனே இனி மிஷனரி ஊழியம் பண்ண முடியாது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த ஜனங்க ரொம்ப கடினமானவர்களாக இருந்தாங்களாம், எதிர்க்க ஆரம்பித்தார்களாம். பவுலையும் பர்னபாவையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால ஊழிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு ஓடியாந்துட்டான் சிலர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க அவன் தாய்ப்பாசம் ரொம்ப மிக்கவன். அவங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டா, அம்மா கஷ்டப்பட்டு காப்பாத்தினதுனால அம்மா பின்னாடியே போக ஆரம்பிச்சிருக்கிறான். அம்மாவை இப்ப பார்க்காம இருக்க முடியாம அம்மா பாசத்து நிமித்தமாக வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. மிஷனரி ஊழியம் ரொம்ப கடினமா இருந்ததுனால அந்த ஊழியத்தை பின்பற்ற முடியலங்கிறாங்க. எது எப்படியோ அந்த மிஷனரி ஊழியத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டான். பாருங்க, வெளியே வந்துட்டு செகண்ட் மிஷனரி ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது மீண்டும் பர்னபாஸோட வாராங்கிறான். பவுலையும் பர்னபாவையும் பிரிச்சுட்டான். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். தொடக்கத்தில் ஆண்டவருக்கு பின்னாடி வரணும்னு நினைச்சான். நல்ல தீர்மானத்தில் விலகி போயிட்டு நிர்வாணமா மாறி போனான். அடுத்தது ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவரோடு இருக்கணும்னு தீர்மானம் பண்ணான். மிஷனரி ஊழியத்துக்கு போனோம்னு தீர்மானம் பண்ணான். மிஷனரி ஊழியத்துக்கு போனான். போயிட்டு நிலைநிற்க முடியாம திரும்ப வந்துட்டான். 3வது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பெரிய பிளப்ப பவுல் மூர்க்க கோபம் கொண்டுட்டானாம். 2 பேத்துக்கு ஒரு பெரிய சண்டையை உண்டாக்கி 2 பேரையும் தனியா பிரிச்சுட்டான். பவுல் இப்ப சீலாவை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போயிட்டா. பர்னபாஸ் மார்க்கை கூப்பிட்டுட்டு பாருங்க சீப்ரு தீவுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். போய் மார்க் கொஞ்சம் கொஞ்சமா பர்னபாஸ் கூட இருந்து ஊழியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். விசுவாசன என்ன, வாழ்க்கை என்ன, பரிசுத்தன என்ன, ஊழியன் என்ன, எல்லாவற்றையும் அப்படியே தெரிஞ்சு வாழ்க்கையை நல்லா ஸ்திரப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, வாலிப வயசுல எடுக்கிற சில தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி போக ஆரம்பிக்கும், இடருண்டு போக பண்ணும், தடுமாற செய்ய ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட நிலைமையில தான் இந்த மார்க் இருக்க ஆரம்பித்தான். இது எல்லாம் மாறி போய் பர்னபாஸ் கூட இருக்க ஆரம்பித்தார். பர்னபாஸ் நல்ல ஊழியம் செஞ்சு கடைசியா பர்னபாஸ் ரத்த சாட்சியாய் மறிக்க ஆரம்பித்தார். எல்லாம் கவனிங்க பாப்போம். ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவத்தை தர ஆரம்பித்தது. உபத்திரவம்னா கொஞ்சம் நெஞ்சு உபத்திரவம் கிடையாது, அப்பேற்பட்ட கொடுமையான உபத்திரவம். பாருங்க, அத்தனை உபத்திரவங்களை தரும்போது ஒரு சில உபத்திரவங்களை நான் சொல்லிட்டு வரேன். எவன் ஒருத்த இயேசுவ ஆண்டவர்னு சொல்றாங்களோ, அது பெண்ணானாலும் ஆணானாலும், பாருங்க அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி உடம்புல இருக்கிற தோல் எல்லாத்தையும் அப்படியே உரிச்சிட்டு எருமாட்டு தோல், ஒட்டக தோல் அந்த கிறிஸ்தவங்களை உயிரோடு படுக்க வச்சு அப்படியே கயிறை போட்டு கட்டி பாலஸ்தீனா தேசத்திலிருந்து கீழே உருட்டி விட்டுருவாங்களாம். பாலஸ்தீனா தேசமே சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது. வெயில் ஏற 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 அந்த கிறிஸ்தவன் அந்த தோல்ல வேர்வை வர அந்த தோல் காஞ்சு அப்படியே சுருங்க அப்படியே சத்தம் போட்டு கத்தியே செத்துருவானா. தலைக்கீழா தொங்க விட்டு கயிறை போட்டு கட்டி விட்டுட்டு அங்கங்க வெட்டிட்டு ரத்தத்தை கீழே அப்படியே சிந்த வைப்பாங்களாம். ஏசு ஆண்டவன் சொன்னா ரத்த வெறி பிடிச்ச மிருகங்களை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு அந்த ரத்த வெறி பிடிச்ச மிருகங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே கடிக்க ஆரம்பிக்குமா. பாருங்க, ஏசு ஆண்டவர் இல்லைன்னா உயிரோடு விட்டுடுவான். ஏசு ஆண்டவர்னா கடைசி வரைக்கும் அந்த மிருகத்தை அப்படியே கொல்ல ஆரம்பிச்சிருவான். எல்லாம் கவனிங்க. பிரெக்னன்சியா இருக்கிற பெண்கள் அல்லது பால் கொடுக்கிற குழந்தைகளை வச்சிருக்கிற தாய்மார்களை கொண்டு போய் இரும்பு சேர்ல கட்டிட்டு பாருங்க, அந்த இரும்பு சேரை கொண்டு போய் நெருப்புல வச்சுட்டு அப்படியே எரி வைப்பாங்களாம். அந்த இரும்பு சேரை அப்படியே நெருப்பா மாறி அந்த சகோதரி அப்படியே தீயில அப்படியே கருகி செத்துருவாங்க. பிரெக்னன்சியா இருக்கிறவங்க உபத்திரவம் பயங்கர கொடுமையானதான். பாருங்க, அப்பெல்லாம் பெண்களுக்கு நிறைய முடி இருக்குமா, புரியுதா?
அப்பெல்லாம் பெண்களுக்கு நிறைய முடி இருக்குமா, அல்லேலூயா. இந்த பாப் கட்டிங் வந்த சம்பவம் எப்படி தெரியுமா? இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொண்டா தாரை உருக்கி அப்படியே தலையில ஊத்திடுவாங்களாம். அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த தார் அந்த சகோதரிகளுடைய உடம்பு முழுக்க வெந்து அப்படியே துடிச்சு கத்திட்டு ஓடுவாங்களாம். அப்படி ஓடும்போது எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்ட்டா அந்த தாரோடு பிச்சை எடுத்துட்டு உயிரோடு விட்டுருவாங்களாம். யாராச்சும் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறான்னா அவன் தழும்ப பார்த்தாலே, அவன் காயத்தை பார்த்தாலே அவன் மறுதளிச்சவன், பின்வாங்கி போனவன், தெய்வத்தை தேடாதவன், தெய்வத்தை ஆராதிக்காதவன் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெலிஃபோன் பூத்து மாதிரி இருக்குமா, 4 பக்கமும் ஷார்ப்பான ஆணி இருக்குமா. ஏசு ஆண்டவர்னா கொண்டு போய் அந்த பூத்துக்குள்ள அடைச்சிட்டு கதவை சாத்திட்டான்னா 4 பக்கமும் ஆணி குத்த அப்படியே ரத்தம் வெள்ளம் அந்த பாக்ஸுக்கு கீழே வர ஆரம்பிக்குமா. 10 செகண்ட் கழிச்சு அந்த பாக்ஸை திறந்தாலே பாருங்க, உள்ள இருக்கிறவன் செத்து போனவன் கீழே விழ ஆரம்பிப்பான். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாம் ரத்த சாட்சியா மரிச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. சபையில ஒரு பெரிய உபத்திரம் வர ஆரம்பிக்குது. நல்லா இருந்த காலத்துல தீர்மானம் பண்ணா வழிவி போயிட்டான். நல்லா இருந்த காலத்துல பக்கபலமா இருக்கக்கூடிய ஆட்கள் அநேகர் அவனுக்கு இருந்தார்கள். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்திட்டு வேண்டான்னு தந்துட்டான். இப்ப பர்னபாஸ் ரத்த சாட்சியா மறிக்க ஆரம்பிச்சுட்டான். இனி மார்க்குக்கு பக்கத்துல யாருமே கிடையாது. அப்படி இப்படி தடுமாறி போய் பேதுருவோடு ஒட்டி கொள்ள ஆரம்பித்தான். பேதுரு கூடவே இருக்க ஆரம்பித்தான். பேதுருவோடு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தான். பேதுருவோட நிருபத்தை பேதுருக்கு பக்கத்துல இருந்து எழுத ஆரம்பித்தான். எல்லாவற்றையும் எழுதி முடிச்ச உடனே பேதுருவை பிடிச்சி தலைக்கழா சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டான். சரித்திர ஆசிரியர்கள் இப்படி சொல்றான், பேதுரு சாவதற்கு முன்னாடி மார்க்க பார்த்து இப்படி சொன்னாரா, டேய், என்ன நம்பி தெய்வம் ஒரு பெரிய உத்தரவாதத்தை என்கிட்ட ஒப்பு கொடுத்தா. அந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப நாளா தேடினேன். நீ வந்துட்ட, உன்னை நம்பிதான் நான் இந்த ஊழியத்தை தந்துட்டு போறேன். அதனால நீ தான் இந்த பத்திரமா இந்த ஊழியத்தை கொண்டு போய் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறா. பேதுரு மரிப்பதற்கு முன்னாடி சொன்னாராம், அர்ஜென்டினாவுக்கு போ, அந்த இடத்துல நீ போன உடனே அலெக்சாண்ட்ரியாவுக்கு போ, நீ அந்த இடத்துல போய் அந்த இடத்துல சுவிசேஷமே அறிவிக்க முடியாது, அந்த இடத்துல போய் எப்படி ஆகிலும் சுவிசேஷத்தை அறிவி அப்படின்னு மார்க்கு கிட்ட சொல்லிட்டு பாருங்க. பேதுரு இப்ப ரத்த சாட்சியா மறிச்சு போயிட்டா. மார்க்கு பேதுருடைய சொன்ன அந்த தரிசனத்தை எடுத்துட்டு பாருங்க அந்த பட்டணத்துக்கு, அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். அன்றைய நாட்களில 1வது நூற்றாண்டில உலக அதிசயத்துல பேர் போன பட்டணம் அலெக்சாண்ட்ரியா பட்டணம். எல்லாம் என்ன சொல்றது அப்படியே கேளுங்க பார்ப்போம். 1, உலகத்திலே ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் கட்டப்பட்ட இடமே அலெக்சாண்ட்ரியா தான். உலகத்திலே பெரிய லைப்ரரி, அது கிரேக்கர்களும் ரோமர்களும் குடியிருக்கிற பட்டணம். உலகத்திலே பெரிய லைப்ரரி இருந்த இடமும் அலெக்சாண்ட்ரியா தான். உலகத்திலே கல்விமான்கள் நிறைந்த இடம் அந்த பட்டணம் தான். உலகத்திலேயே பெரிய விக்கிரக கோயில்கள் இருந்த இடமோ, ராஜ்ய வழிபாட்டுக்கு முதல் வித்திட்ட இடமோ அந்த இடம் தானா. அன்றைய நாட்களில் பயங்கர செல்வ சீமா இருந்த கிரேக்க பிலாசபி தத்துவ ஞானிகள் இருக்கிற இடம், அப்பேற்பட்ட பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள உள்ள இயேசுவை குறித்து ஒருத்தன் உள்ள நுழையவே முடியாதான். படிச்சவன் இருக்கிறான், கிரேக்க தத்துவ ஞானிகள் இருக்கிறான், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் இருக்கிறான். அது பெரிய ரோமர்களுடைய பெரிய குடியிருப்பு, ரோமர்களுடைய காலனி ஆதிக்க நிறைந்த அப்பேற்பட்ட ஒரு பெரிய பட்டணம். அன்றைய நாட்களில் உலக அதிசயத்தில் ஒன்னா அந்த லைட் ஹவுஸ் காணப்பட ஆரம்பித்தது. ஒரு பெரிய லைப்ரரி இருக்க ஆரம்பித்ததா. அது கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள ஒருத்தன் இயேசுவை கொண்டு போகவே முடியாது. ஆனா பேதுரு மார்க்க பார்த்து சொல்றான், மார்க்கே, நீ அந்த பட்டணத்துக்கு போய் நீ தான் அந்த பட்டணத்துல இயேசுவை பத்தி சொல்லணும்னு சொல்ல ஆரம்பிச்சான். மார்க்கு பேதுரு தன்னை நம்பி கொடுத்த அந்த ஊழியத்தை எடுத்துட்டு வர ஆரம்பித்தா. வந்து அந்த பட்டணத்துக்குள்ள போக ஆரம்பித்தான். அந்த பட்டணத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல போனார் பாருங்க. போன உடனே இவருடைய செருப்பு அருந்து போச்சா. செருப்பு அருந்து போன அங்க இருக்கிற செருப்பு தைக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் செருப்பு தைக்க கொடுத்தார். செருப்பு தைக்கிறவன் தைப்பதற்காக ஆணி அடிச்சான் பாருங்க. அவன் கையில சேர்த்து ஆணி அடிச்சுக்கிறான். ஆணி அடிச்சோன்னே அவன் சத்தம் போட்டு கத்துறானா, ஒரே கடவுள் இருக்கிறார், அவர் இந்த காயத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த செருப்பு தைக்கிறவன் சத்தமா கத்தனானா. இவன் கத்தன சத்தத்தை கேட்டுட்டு மார்க்கு உடனே முடிச்சுட்டு சொன்னானா, அந்த ஒரே கடவுளை பத்தி தான் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து களிமண்ணை பிசைஞ்சு அந்த காயப்பட்ட இடத்துல ஒன்றான தேவ குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காயம் மாறுவதாக அந்த களிமண்ணை பூசனா பாருங்க. பூசன பட்சத்திலே அந்த காயங்கள் மாற ஆரம்பித்தது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். காயம் மாறிடுச்சு. இப்போ ஒரு நல்ல சீசன் கிடைச்சிட்டான். இப்ப மார்க் அந்த பட்டணத்துக்குள்ள போக ஆரம்பித்தான். இவன் வீட்டை வச்ச சுவிசேஷ அறிவிக்க ஆரம்பித்தான். ரட்சிப்பு ஈடேற ஆரம்பித்தது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். ஐயா, அது ஒரு பெரிய கோட்டை. கிறிஸ்தவம் போக முடியாது. ரோமர்கள் குடியிருக்கிற இடம், அரசு வழிபாடு இருக்கிற இடம், விக்கிரக இருக்கிற இடம், விபச்சார வேசித்தனம் பெருகி போன இடம், கல்விமான்கள் இருக்கிற இடம், தத்துவ ஞானிகள் இருக்கிற இடம். அப்பேற்பட்ட இடத்துல இவன் உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு அந்த செருப்பு தைக்கிற ஒரு பேரு அனனியாசா.
பாருங்க, அப்பேற்பட்டவரை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்ற ஆரம்பித்தார். 7 உடன் ஊழியர்களை மார்க் உருவாக்கிட்டார். கொஞ்ச காலத்துல அப்படியே ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. பப்பாயாஸ் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெரிய இடத்தை வாங்கி சபையும் கட்ட ஆரம்பித்தா. அந்த பட்டணத்துல எழுப்புதல் வர மார்க் அந்த இடத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அவங்க அப்பா வேலை செஞ்சார் பாருங்க, வட ஆப்பிரிக்கா. அந்த இடத்துல போய் பெரிய ஊழியம் செஞ்சு எல்லாத்தையும் எழுப்புதல் பண்ணிட்டு மீண்டுமா அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்குள்ள வந்தார். இப்ப கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான போராட்டம். எவனோ ஒருத்தன் வாரான், வந்து ஆண்டவரை பத்தி அறிவிக்கிறான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தோன்னு யாரு அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக வெயிட் பண்ண ஆரம்பித்தார்களாம். மார்க் உள்ள வர ஆரம்பித்தார். சீஷர்கள் எல்லாரையும் திடப்படுத்த ஆரம்பித்தார். உடன் ஊழியர்களை எழுப்ப ஆரம்பித்தார். சபைகள் பயங்கரமாக பெருக ஆரம்பித்தது. பெருக 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 பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் பயங்கரமா வர ஆரம்பித்த உடனே மார்க் அதே அலெக்சாந்திரியா பட்டணத்தில் போய் உட்கார்ந்து பாருங்க, மார்க் சுவிசேஷத்தை எழுத ஆரம்பித்தாராம். பேதுரு தன்னை நம்பி கொடுத்த இந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றறதுக்காக மார்க் எழுத ஆரம்பித்தார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 42 தடவை உடனே 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 வரும். 42 தடவை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு போய் சேருகிற வரைக்கும் பாளையம் இறங்கின இடமும் 42 இடம் தான். அந்த 42 இந்த 42 ஒப்பிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா அற்புதமா இருக்க ஆரம்பிக்கும். உடனே 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 அப்படின்ட்டு மார்க் புஸ்தகத்தில் தான் வரும். இயேசு கிறிஸ்துனுடைய ஜீனியாலஜி பத்தி, வம்ச வரலாறு பத்தி எழுதியிருக்க மாட்டார் பாருங்க. யோவான் ஸ்நானகனை பத்தி எழுதியிருக்க மாட்டார். அப்படியே டைரக்டா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை பற்றி எழுதியிருப்பார். அவருடைய அற்புதங்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய மேன்மைகள், எப்படிலாம் ஜனங்களை சந்திச்சார் அப்படி எழுதிட்டே வந்தார் பாருங்க. கவனிங்க பார்ப்போம். அப்படியே எழுதிட்டே வரும்போது மார்க் 16வது அதிகாரம் 7வது வசனம் எழுதி முடிச்சு பார்த்தா அவர் எழுதின மேல் வீட்டு அறை மேல பாருங்க ரோம போர்ச்சவர்கள் அப்படியே மார்க்க சூழ நிற்க ஆரம்பிச்சிட்டான். நின்று அவருடைய வஸ்திரத்தை கழட்டி அவர் எழுதியிருந்த அதே இடத்துல 2 கையை எடுத்து வச்சு அந்த 10 விரலையும் வெட்டி அந்த மாடி மேலிருந்து கீழே உருட்டி தள்ளி பாருங்க, இங்கிருந்து ஒரு கம்பி இந்த பக்கம் குத்தி, தொடையில இங்க ஒரு கம்பியை குத்தி, இந்த பக்கம் இந்த ஒரு கம்பியை குத்தி, இந்த பக்கம் கட்டி கயிறை போட்டு அப்படியே தெருவில் எடுத்துட்டு போக ஆரம்பித்தார்களாம். எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். ஒரு காலத்துல ஊழியமே வேண்டான்னு போனவையா, நிர்வாணமா ஓடி போனவையா, 2 ஊழியர்களை கெடுத்தவையா, பிரிவினையை உண்டாக்கினவன் பாருங்க. வாழ்க்கையில எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் தடம் புரண்டு தடம் புரண்டு தடம் புரண்டு தடுமாறி 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 விழுந்து போனவன் என்னைக்கோ ஒரு நாள் அவனிடத்துல ஒரு உத்தரவாதம் வந்த உடனே இவன் உயிர் மீட்சி அடைந்தவனாய் அந்த உத்தரவாதத்தை என்னைக்கு கையில் எடுக்க ஆரம்பித்தானோ அவனை கொண்டு எந்த பட்டணத்துக்குள்ள கிறிஸ்து நுழைய முடியாதோ அந்த இடத்துல கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரிய பாத்திரவானாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, மார்க் 10 விரலை அப்படியே வெட்டிட்டு மேல இருந்து அப்படியே உருட்டி படிக்கட்டு வழியா கீழே தள்ளி 2 பக்கமும் அப்படியே கம்பி போட்டு குத்திட்டு அந்த கம்பியில கயிறை கட்டி அப்படியே இழுக்கிறாங்களாம். மார்க் பொத்துன்னு கீழே விழுகிறாரா. திரும்ப எந்திரிச்சு நடக்க சொல்லி திரும்ப இழுக்கிறாங்களாம். அப்படி போகும்போது தான் சத்தமா மார்க் கத்த ஆரம்பித்தாராம். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்வையா எழுதியிருக்கும். ஆனா 8வது வசனம் பார்த்தீங்கன்னா புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொருத்தர் எழுதியிருப்பா. இப்ப இயேசுனுடைய ஊழியங்கள், அவர் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டு இப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லணும். உயிர்த்தெழுந்தார்னு எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 10 விரலையை வெட்டி மாடி மேல இருந்து கீழே தள்ளி வஸ்திரத்தை உருவி கம்பி போட்டு குத்தி தெருவில் தர தரன்னு எடுத்துட்டு போக ஆரம்பித்தாங்களாம். அப்பதான் மார்க் சத்தம் போட்டு கத்துறாரா, ஐயோ முற்று பெறாத சுவிசேஷத்தை எனக்காக யார் முடிச்சு வைப்பார்? ரத்தம் சொட்ட சொட்ட தெருவில் நிர்வாணமா போக எல்லாரும் இழுக்க அடி மேல அடி வர சத்தமா கத்தனானா. இயேசுவோடைய அற்புதத்தை எழுதின, அவர் மரணத்தை எழுதிட்டேன், அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லணும்னு வந்தேன். என் கையை வெட்டிட்டாங்க. இப்ப யார் எனக்காக இந்த முற்று பெறாத சுவிசேஷத்தை முடித்து வைப்பா அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டு கத்துனாங்களாம். அடி அடி நடிச்சு நைட் ஆகி போச்சு. அவரை கொண்டு போய் நைட்டு முழுக்க எத்தனை கொடுமைப்படுத்த முடியுமோ அத்தனை கொடுமைப்படுத்தி அடுத்த நாள் காலையில தீ வச்சு கொளுத்தலாம் நிற்கும் போது ஊரே, அந்த அலெக்சாந்திரியா பட்டணத்தினுடைய தத்துவ ஞானி ஒரு பக்கம் இருக்கிறான், அரசு வழிபாட்டுக்குரியவர்கள் நிற்கிறான், விக்கிரக ஆராதனை வழிபடக்கூடியவர்கள் நிற்கிறாங்க. அத்தனை பேர் நிற்கும் போது சத்தம் போட்டு கத்த ஆரம்பித்தாராம், முற்று பெறாத சுவிசேஷத்தை எனக்காக யார் முடிச்சு வைப்பார்? கத்த கத்த பாருங்க, அவர் மேல தார உருக்கி ஊத்தி அப்படியே கொளுத்தி கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்களா.
இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற 3 நாளா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நிறைய தீர்மானத்தை எடுத்திருப்போம். பல யூத் மீட்டிங்ல தீர்மானத்தை எடுத்திருப்போம். நம்முடைய போதக பிதாக்கள் நம்முடைய சபையில நமக்கு பிரசங்கிக்கும் போது தீர்மானத்தை எடுத்திருப்போம். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். நம்மால சபை உடைஞ்சு போயிருக்கலாம், நம்மால பாஸ்டர் கெட்டு போயிருக்கலாம், நம்மால சபையில ஒரு கலவரம் வந்திருக்கலாம், நம்மால அநேகர் கெட்டு போயிருக்கலாம். கடந்த காலம் எதுவானாலும் இந்த நல்ல காலை வேளையில எல்லாத்தையும் தூக்கி தூர போட, எல்லாம் கவனிங்க, எல்லாரும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் தான், எங்கேயோ ஒரு இடத்துல தடம் புரண்டவர்கள் தான், எங்கேயோ சறுக்கினவர்கள் தான், எங்கேயோ விழுந்து போனவர்கள் தான். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் தங்களை நம்பி கொடுத்த உத்தரவாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ள ஆரம்பித்தார்கள். என்னைக்கு இந்த உத்தரவாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நல் மனசாட்சியோடு அந்த தேவனை சார்ந்து கொள்வதற்காக எழும்ப ஆரம்பித்தார்களோ, பரலோகம் அவர்கள் பட்சத்தில் வர ஆரம்பித்தது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மார்க் சத்தம் போட்டு கத்துறாரா, முற்று பெறாத சுவிசேஷத்தை எனக்காக யார் முடித்து வைப்பா? இவன் ஓடி போனவையா, சபையை கெடுத்தவையா, ஊழியர்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்தவையா, எல்லா விதமான எதிர்மறையான காரியத்தை செஞ்சவன் நின்னுட்டான். நான் அடுத்தது யூதாஸ் காரியத்தையும் பேசி முடிக்கலாம் நினைக்கிறேன். பாருங்க, யூதாஸ் காரியத்துக்கு கெத்செமனே தோட்டத்துக்கு வரா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல அற்புதமா ஆவியானவர் எழுதி வச்சிருப்பா. காட்டி கொடுப்பதற்காக வாரா. எல்லாம் என்ன பாருங்க, காட்டி கொடுப்பதற்காக வாரா. 30 வெள்ளிக்காசை வாங்கி இடுப்புல முடிச்சிட்டு வாரா. இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக கெத்செமனே தோட்டத்துக்கு வந்துட்டான். கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிற்கிறான். வந்து கட்டி பிடிச்சி முத்தம் தந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? அவனை பார்த்து கேட்கிறா, ஏப்பா என்னையாச்சு, ஏன் வந்திருக்கிற? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களை 11 பேர் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். இவன் மட்டும்தான் யூதேயா பட்டணத்தை சேர்ந்தவன். 11 பேர்ல மத்தேயு தவிர மீதி பேர்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள். ஏன்னா மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், மத்தேயு தவிர மீதி பேர் எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். இவன் நல்லா படிச்சவன், இவன் ஒரு புரட்சியாளர், கவர்மெண்ட் ஹையர் ஆபீசரா இருக்க ஆரம்பித்தான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ரோமர்கள் கிட்ட இருந்து விடுதலை ஆக்கின ஒரு நல்ல தரிசனம் உள்ளவன், தாகம் உள்ளவனா இருக்க ஆரம்பித்தான். இயேசு செய்த அற்புதங்களை பார்த்த உடனே, இயேசுவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட உடனே, எப்படியாகிலும் தான் தரிசனம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆணித்தரமான இருதயத்தோட ஆண்டவருக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான். 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடு இருந்தான். பணப்பையை சுமக்க ஆரம்பித்தான். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். இயேசு எங்க போனாலும் அங்க யூதாஸ் காரியத்திருப்பான். ஏன்னா அவன் தான் காரியதரிசி, பணம் வச்சிருக்கிறவன், அவன் தான் பொருளாளர். அவன் இல்லாம ஒரு காரியம் இயேசுனுடைய ஊழியத்தில் நடக்கா. எல்லா இடத்துலையும் போக ஆரம்பித்தான், இயேசுவோடு இருக்க ஆரம்பித்தான். இப்ப அப்படியே ராப்போச்சில பந்திக்கிறோமே, 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். 12 பேருக்கு மத்தியில் இவன் போய் ஆசாரியர்கள் கிட்ட விலை பேசிட்டான். என்னன்னு, 30 வெள்ளிக்காசுக்கு நான் அவரை காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு பேசிட்டான். 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கிறேன்னு பேசிட்டு 30 வெள்ளிக்காசு வாங்கி இடுப்புல முடிஞ்சு வச்சுட்டு ராப்போச்சினத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறான். சில இடத்துல நாம இப்படி இருப்பேன்ல, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நூம்ல, ஐயோ சும்மா சொல்லுங்கப்பா, இப்படி தொடச்சிட்டு பிரைஸ் லார்ட் சொல்லுவோம் பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அதே மாதிரி வந்து உட்கார்ந்துட்டான். கம்யூனியன் எடுக்கிறான். நான் இப்படி சொல்றேனே, அவர் காலை கழுவும் போது ஒரு உணர்வு வந்திருக்காது? அவர் பக்கத்துல வந்து பேசுறாரு, ஒரு உணர்வு வந்திருக்காது? அவருடைய இருதயம் அப்படியே சுக்குநூறா உடையுத, அப்பயாவது ஒரு உணர்வு வந்திருக்காது? நம்மள மாதிரியே உட்கார்ந்து இருந்தான் பாரியா. அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சிட்டான். காட்டி கொடுக்க, நீ செய்ய வேண்டிய காரியத்தை போய் செய்ய அப்படின்ட்டா. அவர் ரெகுலரா கெத்செமனே தோட்டத்துக்கு போவான்னு இவனுக்கும் தெரியும். போனா மொத்த பேரையும் கூட்டிட்டு வர ஆரம்பித்தான். மொத்த பேரை கூட்டிட்டு வந்து அவரை கட்டி பிடிச்சி முத்தம் தரானா. எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். முத்தம் தந்தானே, அவருடைய ரத்த நாளங்கள் வெடிச்சது, உடம்பெல்லாம் ரத்த வேர்வையா வந்திருக்கு. இந்த ரத்த வேர்வை அவனுடைய உதட்டுல பட்டிருக்கல, அவரை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணும்போது இந்த ரத்த ஸ்மெல் வந்திருக்குல்ல, அப்பயாவது ஒரு உணர்வு வேணாம்? ஐயோ இவரை காட்டி கொடுக்க போறோமே, உணர்வே இல்லையா? காட்டி கொடுத்துட்டான், போயிட்டான். பாருங்க, இவன் நினைச்சானா, சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுறா, இப்ப காட்டி கொடுத்துருவோம், அப்புறமா போய் அவரு கூட என்ன செஞ்சிடலாம்? சத்தமா சொல்லுங்க, இப்ப இந்த தப்பை பண்ணிடுவோம், அப்புறமா போய் சர்ச்சில் என்ன செஞ்சிடலாம்? செய்யாத மாதிரி என்னைய பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. இப்ப ஒரு முறை பண்ணிடலாம், செகண்ட் டைம் போய் சேர்ந்துக்கலாம். இப்ப ஒரு முறை ஏமாத்திடலாம், அடுத்தது போய் சேர்ந்துக்கலாம். இப்ப ஒரு முறை செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஏன்னா அவர் செத்தவனை உயிரோடு எழுப்பினார்ல, குருடனுடைய கண்களை திறந்தார்ல, மரணத்தை ஜீவனா மாத்தினார்ல. அதனால இப்ப ஒரு முறை செஞ்சிடலாம், அடுத்தது போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டான். நைட் முழுக்க விசாரணை நடக்குது. இயேசுவை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்துட்டான். இப்பதான் யூதாஸ் காரியத்துக்கு தெரியுது, இயேசுவை என்ன பண்ண போறாங்க? சிலுவையில் அறைய போறாங்க.
இனி இயேசு வர முடியாது, தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே வேகமா அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்துட்டு தேவாலயத்துக்கு ஓடுறான். தேவாலயத்துக்கு ஓட அங்க மூப்பர்கள், அண்ணா, காய்பா, பிரதான ஆசாரியன், சனகிரிம் சங்கம், வேதபாரகம், பரிசேயன், நியாயசாஸ்திரி அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஓடி போய் சத்தமா கத்தி எழுதிருப்பான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. ஐயா, அவரை நிர்வாணமா மாத்தி சாட்டையால் அவர் உடலெல்லாம் கிழிக்கப்பட்டு தலையில முட்கிடம் சூட்டப்பட்டு பிலாத்துவுக்கு முன்னாடி அனாதை போல அவர் நிக்கிறத பார்த்தான். அப்பதான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரு உணர்வு வருது. வேகமா ஓடுறான். பிலாத்தை பார்த்து சத்தமா சொல்றான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. இவன் சத்தம் போட்டு கத்திட்டு, இந்த 30 வெள்ளிக்காசு எனக்கு வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கங்கன்னு அவன் சொல்றான், நீ ஆச்சு உன் பாடாச்சு. தம்பி தங்கச்சி இல்லைன்னே பாருங்களேன், சில நேரத்தில் நம்மளை பாவத்தில் விழ பண்றான்ல ஒருத்தன், நம்மளை தப்பான வழியில நடத்துறான் பத்தியா, தெய்வத்தை விட்டு பிரிச்சு தப்பான பாவ பழக்க வழக்கங்களுக்கு போதைக்கு அடிமைப்படுத்தி ஊழியத்தை விட்டு பிரிச்சு சபையை விட்டு பிரிச்சு, ஐயா அவன் நம்மளை விட்டு பிரிச்சிடுவாயா, பிரிச்சுட்டு அவன் போயிடுவான். கடைசியா பாதிக்கப்பட்டது நாம தான். இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தவன் கலண்டுட்டான், காட்டி கொடுத்தவன் மாட்டிட்டான். சத்தமா கத்துறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே. என்ன கொடுமைனா, அவன் கூடயும் போய் சேர முடியல, ஆண்டவர் பக்கமும் வர முடியல, இவனாலையும் வாழ முடியல. அப்படியே இருதயம் ஒரு மாதிரி மாறி இருக்கும். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம செஞ்ச தப்பு நமக்கு காரணமா இருந்தவன் கையை கழுவிடுவான், நம்மளை விட்டுட்டு தூக்கி தூர போட்டுருவான். நாளைக்கு மாறிடலாம், நாளைக்கு கர்த்தர் செய்வார், இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்துடலாம். சேர முடியாதியா தம்பி தங்கச்சி, சேர முடியாது. அவன் கையை கழுவிடுவான். உன் அழைப்ப, யூதாஸ் காரியத்தோட அழைப்பு எத்தனை மேன்மை தெரியுமா? யூதேயா பட்டணத்திலேயே அவன் ஒருத்தனை தான் தெரிந்து கொண்டா. அவன் எத்தனை விசேஷமானவன். 3.5 வருஷம் கூட இருந்தான். ஒரு பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அத்தனை காரியத்தை வாங்கி அவரோடு படுத்து அவரோடு சாப்பிட்டான். 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவனும் போய் ஊழியம் செஞ்சான், பேய் ஓட்டினான், அற்புதங்களை நடப்பித்தான், ஆச்சரியமான காரியங்களை செஞ்சான். அத்தனை காரியத்தை செஞ்சவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு போயிட்டான். அந்த கம்யூனியனை வாங்கி வாயில வச்சிருப்பானே, அந்த அப்பத்தை வாங்கினானே, வாங்கும் போதாவது ஒரு உணர்வு வேணா? இல்லையே, எங்கேயோ மாறிட்டானே. இந்த நல்ல காலை வேளையில சில நேரத்தில் நம்மள ஒருத்தன் திசை திருப்புறான் பத்தியா, பாவத்துல விழ பண்றான் பத்தியா, சபையை விட்டு பிரிக்கிறான் பத்தியா, தெய்வத்தை விட்டு பிரிக்கிறான் பத்தியா, ஞானஸ்தானம் எடுக்க கூடாதபடி தடுக்கிறான் பத்தியா, ஆண்டவரோடு கிட்டி சேரக்கூடாதபடி உன்னை எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தி பிரிக்கிறாப்ப, பிரிச்சுட்டா அவன் மாறி அவன் போயிடுவான், நீ பலியாடா மாறிடுவையா? யூதாஸ் காரியத்து கத்தரா, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. அத்தனை முறை அவர் சொன்னாரு, 7 முறை சொல்லியிருப்பார் ஆண்டவர். நான் மாறுவேன் 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 சொன்னாரு. கடைசி வரைக்கும் மாறலையே. 30 வெள்ளிக்காசையும் வச்சுக்க முடியல, இயேசுவையும் போய் பார்க்க முடியல. அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி தேவாலயத்தில் வீசி எறிஞ்சிட்டு ஓடி போய் நான்று கொண்டு செத்தானா. மதிப்பிற்குரியவன் அவன், அழைக்கப்பட்டவையா. நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை போன வாரம் படிச்சு முடிச்சேன். அப்போஸ்தலர்களை பத்தி நம்ம நிறைய கேவலமா பேசுறேன்ல, ஆனா பரலோகத்துல அஸ்திபார கற்களுக்கு அவங்க பேரை தான் வச்சிருக்கிறாராம். அவன் மீன் பிடிக்கிறவன் தான், மறுதளிச்சவன் தான், பின்வாங்கி போனவன் தான், தப்பு பண்ணவன் தான், இடருண்டு போனவன் தான். ஆனா பரலோகத்துல அந்த தேவாலயத்தினுடைய மூளைக்கல்லுக்கு அவன் பேரான். இவன் பேரும் அந்த இடத்துல வந்திருக்கணையா, இவனும் அங்க நின்று இருக்கணையா. ஆனா இவன் பேர் அந்த இடத்துல எழுதப்படலையே, இன்னொருத்தன் பேர் எழுதப்பட்டாயிற்று. நேரம் கிடைக்கும் போது ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் எச்சரிக்கும் போது, நாளைக்கு மாறிடலாம், நாளன்னைக்கு மாறிடலாம், அடுத்த நாள் மாறிடலாம், அப்புறம் மாறிடலாம்னா மாற முடியாதியா. இன்றைக்கு தான் ரட்சண்யனா, இன்றைக்கு தான் ரட்சிப்பு நமக்கு சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யூதாஸ் காரியத்தை நான்று கொண்டு செத்தானா பாருங்க. அழைக்கப்பட்டவன் அகோரமாய் மரித்து போனா. ஆனா இங்க மார்க்கு
இயேசுவுக்காக ரத்த சாட்சியா மரிக்க ஆரம்பித்தான். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பின்வாங்கி போனாலும், எத்தனை எதிர்மறையான காரியத்தை செஞ்சாலும், உனக்காக எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக நாமளும் ஏதாகிலும் செஞ்சே ஆகணும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாளைக்கு மாறலாம் நினைக்காதையா, நாளைக்கு சான்ஸ் கிடைக்கா, நாளைக்கு அதை செய்யலாம் நினைக்காத, நாளைக்கு அது கிடைக்கா. இன்றைக்கு தான் ரட்சணியனா, இன்றைக்கு தான் அனுகிரக காலம், இன்னைக்கு தான் தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கிறா, இன்றைக்கு தான் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக விரும்புகிறா. இந்த நேரத்தை உதாசீனப்படுத்திட்டு அற்பமா எண்ணிட்டு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா, நீ இயேசு கிறிஸ்துக்கு சீஷனா கூட இருக்கலாம், திரும்ப பெற்றுக்கொள்ள முடியா, திரும்ப சவதரித்துக் கொள்ள முடியா, திரும்ப அது நம்மை தேடி வரா. ஒன்ஸ் இழந்துட்டா இழந்ததுதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? காட்டி கொடுக்க போறியாப்பா? என்னை மறுதளிக்க போறியாப்பா? என்னை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்த போறியாப்பா? அல்லது எனக்காக ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கியா? அல்லது வாழப்போகிற வாழ்க்கை எனக்காக பரிசுத்தமாக வாழ்வதற்காக வந்திருக்கியா? அல்லது இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படியாக என்னை பிரதிபலிக்கக்கூடிய பிம்பமாய் மாறப்போகிறாயா? இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். மார்க்கு சத்தம் போட்டு கத்த ஆரம்பித்தாராம், ஐயோ முற்று பெறாத சுவிசேஷத்தை எனக்காக யார் முடிச்சு வைப்பா? எல்லாத்தையும் சொல்லிட்டு இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி முடிக்கல, ஆனா மார்க்குவை கொளுத்திட்டான் பாருங்க. அப்படியே தீப்பந்தமா எரிஞ்சு போக ஆரம்பித்தார். அன்னோன் ஆத்தர், யாருனே தெரியாத ஒருவர் தான் மீதி இருக்கிற வசனங்களை எழுதி அந்த அதிகாரத்தை முடிக்க காரணமாக இருக்க ஆரம்பித்தார்கள். இந்த நல்ல காலை வேளையில அந்த மார்க்கினுடைய சத்தம் உனக்கு எனக்கும் கேட்குதா? எல்லாரும் விட்டுட்டு போற மாதிரி நீயும் போயிடுவியா? அல்லது யூதாஸ் காரியத்தை மாதிரி 30 வெள்ளி காசுக்காக வந்திருக்கிறோமா? அல்லது ஏதாவது ஒன்று அவர்கிட்டத்தில் இந்த லாபத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோமா? இந்த நல்ல காலை வேளையில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கம்யூனிஸ்ட் நாட்டில், ரஷ்யா தேசத்தில், ருமேனியா பட்டணத்தில், கவனிங்க பார்ப்போம், நான் முடிக்க போறேன். கம்யூனிஸ்ட் நாட்டில், ரஷ்யாவில் ருமேனியா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணத்தில் பாருங்க, நிறைய பேர் ரத்த சாட்சிகளாக மறிக்க ஆரம்பித்தார்களாம். ஊழியர்கள் எல்லாரும் ரத்த சாட்சியாக மறிக்க ஆரம்பித்தாங்களாம். கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்களாம், இருட்டறையில் அடைச்சிருவாங்களாம். நகத்தை எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட நகத்தை இப்படி விரலை கையில் வச்சுட்டு சுத்தி எடுத்து அடிச்சுட்டே இருப்பாங்களாம். ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 2 ஸ்லைஸ் பிரெட்டு, ஒரு பிளாக் காப்பி தான் பாருங்க. 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 ஸ்லைஸ் பிரெட்டை வாங்கி, அந்த பிளாக் காப்பியை வாங்கி எவன் அடிக்கிறானோ அவனுக்கு எங்க தசம பாகம் அப்படின்னு கொடுப்பாங்களாம். அப்படி கொடுத்து கொடுத்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்தவர்களை கொண்டு போய் சிறையில் போட்டுட்டு டாய்லெட்டை ஒரு தட்டில் வச்சுட்டு யூரினை ஒரு டம்ளர்ல கப்பில் பிடிச்சிட்டு வந்து சீஷர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சிலுவையில் இந்த ஜெயிலில் இருக்கிற மொத்த கிறிஸ்தவர்களையும் உட்கார வச்சு, இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண அப்படின்னு வாங்கலாம். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பைபிள் ஈஸியாக நம்ம கிட்ட வரல. சத்தமாமேன்னு சொல்லுங்க. ரட்சிப்பு ஈஸியாக நம்ம கிட்ட வரல. நமக்கு பின்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய கிரையம் இருக்கு, எத்தனையோ பேருடைய இழப்புகள் இருக்கு, எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை, தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய ஜீவனை பணயம் வச்சிருக்கிறாங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த ருமேனியாவில் பயங்கரமான கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் பயங்கரமா பெருக பெருக ஒரு பாஸ்டரை அடிச்சு கொன்னுட்டு இருக்கிறாங்க பாருங்க. மறைமுகமாக தான் எல்லாமே ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிப்பாங்களாம், யாருக்குமே தெரியாதான். எங்கேயாவது ஒரு செவுத்துல போனா அந்த செவுத்து ஓரத்தில் அல்லது காம்பவுண்ட் ஓரத்தில் அந்த தெரு ஓரத்தில் மீன் வரைஞ்சிருப்பாங்களாம். அந்த மீன் வாய் எந்த பக்கம் போட்டிருக்கோ அந்த பக்கம் போனா உள்ள சர்வீஸ் நடக்குமா, சர்ச்சை நடக்குதுன்னு பகிரங்கமா தெரியா, ஆராதிக்கிற ஒருத்தனை இருக்க முடியா. இன்னைக்கு ஸ்கிட்டு போட்டாங்க பாரு, அதே மாதிரி தான் பைபிள் எடுத்துட்டு போனாலே கொன்னு போட்டுருவான். இப்ப அப்படி தெரு தெருவா போய் அந்த மீன் எங்க வரைஞ்சிருக்கு பார்த்து 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 போய் தான் அண்டர் கிரவுண்ட்ல ஆராதிப்பாங்களாம். ஒரு பெரிய பாஸ்டர் ஊழியத்தை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறா பாருங்க. 30-40 பேர் நல்ல விசுவாசிகளாக இருக்க ஆரம்பிச்சிருக்க. அந்த பாஸ்டரையும் ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து அப்படியே கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிட்டு இருக்கிறான். இவங்க 3 பேரையும் கொண்டு போட்டுட்டு அந்த சபையை சிதைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து வேற ஒரு இடத்துல ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஆராதிச்சுட்டே இருக்கும்போது அந்த கம்யூனிசம் பாருங்க, ராணுவம் வந்து ஆராதிச்சு கொண்டிருக்க அந்த சபையை அப்படியே மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல் பிட் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் வந்து அப்படியே மூடிட்டாங்க. துப்பாக்கி முனையில மொத்த பேரை நிக்க வச்சிருக்கிறாங்க. பைபிளை கொண்டு வந்து பிரிச்சு ஃபுல் பிட் மேல வச்சுட்டு அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாங்களாம், இந்த பைபிள் மேல எச்ச துப்பிட்டு இது கர்த்தருடைய வார்த்தை இல்ல, கம்யூனிசம் மட்டும்தான்,
கார்ல் மார்க்ஸருடைய வார்த்தைகள் தான் கடவுளுடைய வார்த்தைக்கு சமமானது அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்களாம். பாஸ்டர் பார்த்தீங்களா அப்படியே பயங்கரமா சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். இவர் சொன்ன உடனே பாஸ்டரோட குழந்தை அப்படியே சுட்டுட்டாங்களாம். அந்த குழந்தை அப்பாவுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு அப்படியே சத்தமா அந்த ரத்த வெள்ளத்துல அப்படியே கத்திச்சான், அப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கப்பா. அந்த குழந்தைய சுட சுட அந்த குழந்தை அப்படியே செத்துட்டு. பாஸ்டர் சொன்னாராம், எச்ச துப்ப மாட்டேன் அப்படின்னு இருக்கிறார். பாஸ்டருடைய ஒய்ஃபை சுட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே பாஸ்டருக்கு தெரியல. கண்ணுக்கு முன்னாடி தன் மக செத்து போயிட்டா, மனைவியும் செத்து போயிட்டா, அந்த இன்னொரு குழந்தை அவங்க பாட்டி கிட்ட அப்படியே இருக்கு போல இருக்கு. கடைசியா பாஸ்டர் முன்னாடி வந்து பைபிள் மேல எச்சு துப்பிட்டு, இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, கார்ல் மார்க்ஸோட கொள்கைகள் தான் கடவுள் வார்த்தைக்கு சமமானது அப்படின்னு போயிட்டாராம். அப்படியே ஒவ்வொருத்தரா வர எல்லாரும் பைபிள் மேல எச்சு துப்பிட்டு போக, அந்த ஏற்கனவே ஒரு பாஸ்டர் இறந்துட்டார். அந்த பாஸ்டரோட பேத்தி அந்த அம்மா வளர்த்துருந்தாங்க பார், அந்த பாட்டி அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ள வந்துதான். வந்தோடனே அந்த குழந்தைகிட்ட சொல்லிச்சான், இப்போ போய் எச்சு துப்பிடு, நாளைக்கு வந்து ஏசு ஆண்டவன்னு சொல்லிட்டு நீ ஊழியக்காரியா மாறிடு. இப்போ நீ போய் எச்ச துப்பினா உன்னை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னுச்சான். எல்லாரும் லைனா வந்து பைபிள் மேலே எச்ச துப்பிட்டு, இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை, ஏசு கடவுள் இல்லை, கார்ல் மார்க்ஸோட உபதேசங்கள் தான் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டே போன உடனே இந்த குழந்தை நேரம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு போய் இந்த ஃபுல்பீட் பக்கத்தில் போட்டு அது மேலே ஏறி நின்று அந்த பைபிள் எடுத்து பைபிள் மேலே இருக்கிற எச்சில் எல்லாம் அப்படியே ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டு பைபிளை கட்டி பிடிச்சி முத்தம் தந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிச்சா, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இயேசு மட்டும்தான் ஆண்டவன் சொல்லிச்சான். சொல்லி முடிச்ச உடனே துப்பாக்கி குண்டுகள் அந்த குழந்தையினுடைய சரீரத்தை அப்படியே தொலைச்சு அப்படியே அந்த குழந்தை ரத்த வெள்ளத்தோட பைபிளை கட்டி பிடிச்சிட்டு விழுந்துருச்சான். யூதாஸ் காரியத்து வேற ஒரு பக்கம் போயிட்டான். மார்க்கு தடம் புரண்டு போனவன் மதிப்புக்குரியவனாய் மாறி ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டான். இன்னைக்கும் நிறைய நேரத்தில் நாமளும் சில நேரத்தில் பைபிள் மேலே எச்சு துப்புறோம் இல்லை. இத்தனை ஆயிரத்தை இத்தனை லட்சத்தை செலவு பண்ணி உங்க எல்லாத்தையும் இங்கே கூட்டிட்டு இத்தனை பிரசங்கியார்களை கூப்பிட்டு இத்தனை ஆராதனை நடத்தி ஏதோ வந்து சும்மா கை தட்டிட்டு போறதுக்கா? எத்தனையோ பேர் ஆண்டவருடைய முகத்தில் எச்சு துப்புறான். எங்க பார்த்தாலும் கள்ள புதகம், எங்க பார்த்தாலும் கள்ள உபதேசம், எங்க பார்த்தாலும் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்களேன், 10 பேர் கொலைகாரம் பேர் வந்து அதுல 4 பேர் கிறிஸ்தவனா இருக்கு. எங்க பார்த்தாலும் எதிர்மறையா இருக்கு. எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் வேசித்தனம், எங்க பார்த்தாலும் சபையை உடைப்பது, எங்க பார்த்தாலும் சபையை பிளப்பது, பாஸ்டர்களுக்கு விரோதமா எழும்புவது, ஊழியர்களுக்கு விரோதமா எழும்புவது, சபைகளுக்கு விரோதமா எழும்புவது. எல்லாருமே ஒரு காலத்துல நல்லா தான் வந்தாங்க. ஆனா சூழ்நிலைன்னு வரும்போது எல்லாருமே எச்சு துப்பிட்டு போயிட்டாங்க. இந்த காலை வேளையில நீயும் ஆண்டவருடைய முகத்தில் இருக்கிற எச்சில தொடப்பியா, அல்லது அந்த எச்சில தொடச்சிட்டு அவர் தான் ஆண்டவர்னு சொல்லுவோமா, இல்லை நம்மளும் 10 பேர்ல ஒருத்தர் போல எச்சில துப்பிட்டு போயிடுவோமா? நம்ம செய்யற காரியம், நம்ம செய்யக்கூடிய கிரியைகள், நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்கு? யூதாஸ் காரியத்தை போல நாளைக்கு மாறிடும் நினைப்போமா? செத்தாலும் வாழ்ந்தாலும் பரவாயில்ல மார்க்கோ போல எழும்புவோமா? அல்லது மற்றவர்களை போல பைபிளை எச்ச துப்பிட்டு போயிடுவோமா? அல்லது அந்த சிறு குழந்தையை போல எச்சையை துடைப்போமா? நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா. எல்லாரும் மாறி நீ எச்ச துப்பிட்டு போயிடுவியோ? எல்லாரும் மாறி நீயே மறுதளிச்சுட்டு போயிடுவியோ? அல்லது யூதாஸ் காரியத்து போல 30 வெள்ளி காசு கிடைச்சா போதுன்னு வந்திருக்கியோ? எத்தனை முறை கம்யூனியன் எடுத்திருக்கிறோம், எத்தனை முறை பாஸ்ட் பேசியிருக்கிறார், எத்தனை முறை துணிகரமா தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே மற்றவங்களை மாதிரி நான் எச்ச துப்புறதுக்காக வரல ஆண்டவரே, உங்க முகத்தில் இருக்கிற எச்சலை துடைக்கிற ஆண்டவரே, உமக்காக நான் வாழற ஆண்டவரே, உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? கடைசியா நான் முடிக்க போறேன். இந்த இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் அந்த பாட்டு தெரியுமா? நாகாலாந்து மிசோராம்ல 150 வருஷத்துக்கு முன்னாடி, கவனிங்க பாப்பா, 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே மனுஷர்களை கொன்னு திங்கிறவங்க, மனுஷர்களை மிருகங்கள் அப்படியே கொண்டு திங்கிறவங்க. அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு மிஷினரி போக ஆரம்பிச்சார். மிஷினரி, அவர் மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே ட்ரைப்ஸ், மனுஷர்களை கொண்டு திங்கிறவங்க. அப்பேற்பட்ட இடத்துல ஊழியத்துக்கு போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு ட்ரைப்ஸை சேர்ந்தவங்க வந்து அந்த பாஸ்டர்மா பிள்ளைகளை கூப்பிட்டு மிரட்டி அடிச்சு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்த முறை சொல்லியிருக்கிறாங்க, நீ சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் மிரட்டி அனுப்ப அவர் ஒருபோதும்
சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நிறுத்தவே இல்லையா? ஒரு நாள் அந்த ட்ரைப்ஸோட தலைவர் வந்துட்டானா. எல்லாரும் வந்து இவங்க ஊழியம் செஞ்சுட்டு வர வழியில இந்த அம்மாவை தனியாக பிடிச்சின்னு போய் அடிச்சிருக்கிறான், இந்த பாஸ்டரை தனியாக அடிச்சிருக்கிறான். 2 பேரையும் அடித்து பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சி அந்த அம்மாவை நிர்வாணமாக மாற்றி அந்த அம்மாவை கெடுத்து குட்டிச்சவராக மாற்றிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டருடைய கை காலெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறான். பாஸ்டருடைய 2 பிள்ளைங்களையும் கொண்டு போட்டுட்டு இருக்கிறான். பாருங்க, அவங்க 3 பேருமே செத்துட்டாங்க, இவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் பாஸ்டர் தடுமாறி வந்து பார்த்தா ஒய்ஃப் நிர்வாணமாக கிடக்கான். ஒய்ஃபு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒய்ஃபை பார்த்து சொன்னாரா, பா எந்திரிப்பா, உன் நிர்வாணத்தை அவனாவது பார்த்துட போகிறான், ட்ரெஸ் எடுத்து மூடுப்பா அப்படின்றான். அந்த அம்மா ஏற்கனவே நிர்வாணமாக்கி கெடுத்து சாகடிச்சிட்டான். அந்த அம்மா அப்படி படுத்து கிடக்கு. அந்த அம்மா பக்கத்தில் வந்து தட்டுறாரான், எழுந்திருப்பா, உன் நிர்வாணத்தை யாராச்சும் பார்த்துட போகிறான். எங்க ட்ரெஸ்ன்னு கேட்குறாரா, நான் எடுத்து வந்து மூடுறேன். ஒய்ஃபை தட்டுறான், இவருக்கு கை கால் உடைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே தவழ்ந்து வந்து ஒய்ஃப் எழுப்புறாராம். அந்த பக்கம் பார்த்தா குழந்தை செத்து போய் கிடக்கு. குழந்தைய போய் தட்டி எழுப்புறாராம். கடைசியா ஒய்ஃபும் செத்து போய் குழந்தையும் செத்து போய் பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு பாடினாராம், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான். இந்த நல்ல காலை வேளையில யூதாஸ் காரியத்தை போல கட்டி பிடிச்சி முத்தம் தந்துட்டு வாழ்க்கை முடிச்சு கொள்ள போறோமா? அல்லது மார்க்கவை போல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போய் நுழைஞ்சு ஆண்டவருக்காக சரித்திரத்தை படைக்க போறோமா? எத்தனை காரியம் வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவினுடைய முகத்தில் இருக்கிற எச்சையை துடைப்ப நிற்க போறோமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போம். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போம்.